உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நமது ஓம் சக்தி மருத்துவமனை 42 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது உங்களுடைய ஆதரவுடன். இதற்கு எல்லாம் காரணம் திருவள்ளுவர் சொன்னது மாதிரி, நாம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்ற குறளுக்கு இணங்க இந்த மருத்துவமனையில் நோயின் காரணம் என்ன, நோய் எதனால் வந்திருக்கின்றது, என்ன தீர்வு என்று எல்லாம் ஆராய்ந்து அதற்கு தகுந்த மாதிரி நாம் மருத்துவம் கொடுத்து வருகின்றோம். அந்த மருத்துவம் சிறப்பான மருத்துவம். மக்கள் அனைவருமே நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு வெற்றிகரமான சிகிச்சை பெற்று திரும்பி செல்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடும் பண்போடும் உங்களுடைய ஆதரவை என்றும் நாடும் மருத்துவன் என்ற முறையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஓம் சக்தி மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் ப்ரொஃபசர் கண்ணப்பன் அவர்கள் பேசுகின்றேன். இன்றைய தினம் உங்களுடைய மருத்துவ விழிப்புணர்வுக்காக டான்சில்ஸ் பற்றி பார்ப்போம். டான்சில்ஸ் என்பது தொண்டையினுடைய அடிப்பகுதியில் நாக்கினுடைய இருபுறமும் உள்நாக்கினுடைய இருபுறமும் 2 ஓவல் வடிவிலே உள்ள நிணநீர் நாளங்களால் பிணையப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். அது டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாருமே சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நம்ம உள்ள செல்ற உணவு வகையினாலேயோ அல்லது காற்று மாசுனாலேயோ, காற்று வாய் வழியாக போகும்போதோ அல்லது உணவுப் பொருட்கள் வாய் வழியாக போகும்போதோ அதனுடைய கிருமிகள் தாக்கி நமது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற டான்சில்ஸை அஃபெக்ட் பண்ணிடும். அஃபெக்ட் பண்ணோம்னா அது பேரியர். அது நம்ம இன்ஃபெக்ஷனாக லேசாக பேரியர், அது இன்ஃபெக்ஷனை அப்படியே ஃபில்டர் பண்ணி அந்த இடத்துல கிருமிகளை எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். அதை சேர்த்து வச்சுக்கிறது தான் அந்த டான்சில்ஸுங்கிற ஒரு உறுப்பு. அந்த டான்சில்ங்கிறது நிணநீர் நாளங்கள் எல்லாம், நிணநீர் சுரப்பிகள் எல்லாம் உள்ள ஒரு பகுதி அது டான்சில்ஸுங்கிறது. அந்த டான்சில்ஸ் நம்ம அடிக்கடி அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் கெடுதலாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் கெடுதலாயிடுச்சு அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஒரு டான்சிலைட்டிஸில் ஃபீவர் வரும், சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி உணவு விழுங்கும்போது பயங்கரமாக பெயின் இருக்கும். தென் கழுத்தில் ஒரு சின்ன சின்ன கட்டிகள் வர ஆரம்பிச்சிடும், நிணநீர் கட்டிகள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் செர்வைக்கல் அடினைட்டிஸ்ன்னு பேர். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா ஜுகுலோ டைகாஸ்டிக் லிம்படினைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது எந்த இடத்துல இருக்கும்னா கரெக்டாக இந்த ஜாவும் இந்த நெக்கும் சேர்ற இடத்துல இந்த இடத்துல இருக்கும். இது அமைக்கி பார்த்தாவே தெரியும். நல்லா ஒரு லிம்ஃப் நோட் நல்ல பெருசாக இருக்கும். 2 பக்கமும் லிம்ஃப் நோட் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ள டான்சில்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த டான்சில்ஸ் ஒரு பெரிய டிபேட். இது எடுக்கிறதா வேண்டாமா, என்ன கெட்டு போச்சா இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணர்கள் அணுகி பார்க்கறது தான் நல்லது. அவங்க பார்த்த உடனே இது டான்சில்ஸ் நம்ம மாத்திரையிலே கரெக்ட் பண்ணிடலாமா, இல்லை அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். இந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கும்போது அதை டிசைட் பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த ஆப்ரேஷன்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று எண்டாஸ்கோப் மூலமாக லேசர் வச்சு பண்ணுறது, இன்னொன்று எண்டாஸ்கோப் மூலமாக கோபுலேஷன் வச்சு பண்ணுறது. இந்த கோபுலேஷன்னா இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டு. ஒரு நாள் இருந்தால் போதும். காலையில் வர வேண்டியது, அட்மிட் ஆக வேண்டியது, மத்தியானம் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போயிடலாம். ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இது முழு மயக்கம் கொடுத்து பண்ணுறது தான். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதுக்கு தீர்வுகள் கிடைச்சிடும். அதனால் நம்ம மாத்திரையே சாப்பிட்டு அதனால் அப்போதைக்கு சிம்டம்ஸ் குறையுமே ஒழிய கம்ப்ளீட்டாக டான்சில்ஸ்லேருந்து நம்ம நிவாரணம் பெற முடியாது. அதனால் இது பண்ணிக்கிறது நல்லது. டான்சில்ஸ் அடிக்கடி வர்றவங்க, சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, டான்சில்ஸ்னால் பாதிக்கப்பட்டோம், டான்சிலைட்டிஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் பின்விளைவுகளை சந்திக்காமல் அதை நம்ம கரெக்டான வைத்தியத்தை பார்த்து நல்ல முழுமையான தீர்வு கிடைக்கிறது நமக்கு நல்லது. அது நம்மளுடைய உடல் நலனுக்கு நல்லது. வணக்கம். மேலும் இதை பற்றி தெளிவான விவரமான விவரங்கள் அறிய மருத்துவமனையை அணுகி டாக்டரை சந்தித்து டாக்டரிடம் ஆலோசனை பெறலாம்.